பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அவங்க மிகப்பெரிய ஒரு அரசாட்சி செஞ்சாங்க. அவங்க அல்லாட்ட ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்கன்னா, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்து நீ எனக்கு மகத்தான அருட்கொடையை வழங்குவாயாக, ஏனென்றால் நீயோ மிக பெரும் கொடையாளியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானா, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஜின் இனத்திலிருந்து பறவை விலங்குகள் எல்லாத்தையுமே அவங்க ஆட்சி அதிகாரம் செஞ்சாங்க. அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க காற்று, அவங்க ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போகணுன்னா அந்த காற்றின் மூலயமாக அவங்க ஒரு பாயில் அமர்ந்தாங்கன்னா அந்த காற்று கொண்டு போய் அவங்கள அந்த இடத்துல இறக்கி விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்துருந்தான். அந்த மாதிரி நம்ம அவங்க கேட்ட அதே துவா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏன் குர்ஆனில் சொல்லித்தரானா, நம்மளும் அந்த மாதிரி கேட்கணும் துவான்னு சொல்லிட்டு தான். நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பரக்கத்தையும் செல்வத்தையும் நம்மளுக்கு தருவான். நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து வரும். இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வந்தாக்கா ஒவ்வொரு வக்திலையும் ஒரு 100 முறை இந்த துவாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை ஓதிட்டு சலவாத்து ஓதி அல்லாட்ட இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அது 33 முறை, சலவாத்து 33 முறை, இந்த துவா 100 முறை ஓதி ஒவ்வொரு வக்திலையும் நம்ம அல்லாட்ட துவா செஞ்சோம்னா அரியாபுரத்திலிருந்து செல்வத்தை அல்லாஹ் தஆலா கூடிய விரைவில் தருவான். இது அனுபவ ரீதியாக அது செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா போதுமானவன். இது திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திக்ர். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி அனைவரும் பயனடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.